ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவுட் சைடு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். இந்த சைஸ் அளவுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த தக்காளி கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் 2 பெரிய வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். அது வந்து சைடு வந்து நல்லா ஸ்லிட் பண்ணிடலாம். அந்த மீனில் மேல் பக்கம் நல்லா இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாங்க. அப்போ நம்ம மசாலா தடவும் போது உள்ளே நல்லா அந்த உப்பு காரம் அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணுங்க 2 மீனையும். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மீனில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விடணும். அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேப்லேயும் வந்துட்டு நல்லா எல்லாம் அந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊற விடுவோம். அப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஊறி மீன் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு தட்டில் 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடிச்சு வச்ச மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலைகளை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது மேலே வந்து நம்ம அந்த மீனை வந்து கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மீனும் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. மசாலாக்களை கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் இன்னொரு தடவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அது மேலே நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒட்டுற மாதிரி பண்ணுவோங்க. 2 பக்கமும் அந்த ரவை வந்து நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி மேலே தூவி விட்டு நல்லா மெதுவாக அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ரவை மிக்சர் வந்து நல்லா ஒட்டிடும். இப்போ நாம் இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் மீன் பொரிக்கிறதுக்காக 1/4 கப்பு எண்ணெய் விட்டு சூடான பிறகு மீனை வந்து 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுக்கணுங்க. ஐ ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஐ ஃப்ளேம் வைக்கும் போது ரவை வந்து சீக்கிரமாக கருகிடும். இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இந்த மீன் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் குட்டி மீன் எதுவாக இருந்தாலும், ஃப்ரை பண்ணுற ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நம்ம செய்யலாம். அவுட் சைடு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.